ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் நிறைய அன்ரேட்டட் படங்கள்லாம் வந்திருக்கு. ஸோ அப்படி ரிலீஸ் ஆன டாப் 10 அன்ரேட்டட் படங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 10வது இடத்துல இருக்க படத்தோட பேர் ஸ்ரீகிருஷ்ணன் டைரக்ஷனில் 2001 ரிலீஸ் ஆன ஆலவந்தான் படம் தாங்க இருக்குது. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 7.2 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் நம்ம கமலஹாசன் சார் தான் ஹீரோ வில்லன் டபுள் ரோல் ப்ளே பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆன அப்போலேருந்து சரி இப்போ வரைக்குமே ஒரு அன்ரேட்டட் படமாக தாங்க இருக்குது. ஆனால் இந்த படத்தில் தான் மோஷன் கேப்சர் யூஸ் பண்ணி படம் ஷூட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாம் ட்வின் பிரதர் கான்செப்ட்லையும் கேமரா நவுறாது, அதே ஆங்கிளில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 கமலஹாசன் இருக்கிற ஒரே ஃப்ரேமில் கேமரா ஆங்கிள் நவரும் அப்படின்னா அது ஆலவந்தான் படத்தில் மட்டும்தாங்க நவரும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பார்த்து ஹாலிவுட் படமே இன்ஸ்பயர் ஆனிச்சுங்க. குவிண்டின் டார்னினோங்கிற டைரக்டர் அவரோட படமான கில் பில் படத்தில் வல்கரான சீன்ஸ் எல்லாத்தையுமே அனிமேஷன் ஒர்க்கில் தாங்க பண்ணியிருப்பாரு. இதை நான் ஆலவந்தான் படத்தை பார்த்தா இன்ஸ்பயர் ஆகி பண்ணேன்னு அவரே சொல்லியிருக்காருங்க. இப்போ நம்ம லிஸ்ட்டில் 9வது இடத்துல இருக்க படத்தோட பேர் ஹச்சினோ டைரக்ஷனில் 2019 ரிலீஸ் ஆன நேர்கொண்ட பார்வையிடாங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 7.7 கொடுத்துருக்காங்க. ஹீரோவா நம்ம அஜித் குமார் சார் நடிச்சிருக்காரு. வில்லன் ரோலில் அர்ஜுன், ஆதிக் ரவிச்சந்திரன், அஸ்வின் 3 பேர் நடிச்சிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட்டிங் ரோலில் அபிராமி, டெல்லி கணேஷ்னு சொல்லி இன்னும் நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் நம்ம யுவன் சங்கர் ராஜா தான். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பொண்ணுங்களாம் தேங்க்யூ அஜித் சார்னு சொல்லி எழுதின லெட்ரு அஜித் சாருக்கே போய் சேர்ந்திருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பொண்ணுங்களோட சேஃப்டியை பற்றி, பொண்ணுங்களுக்கான உரிமைகளை அழகாக அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. நம்ம லிஸ்ட்டில் 8வது இடத்துல இருக்கிறது VZ துரை அவர்கள் டைரக்ஷனில் வெளிவந்த 6 கேண்டில்ஸுங்கிற படம் தாங்க இருக்குது. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 7.1 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோவாக நடித்த நம்ம ஷாம் இந்த படத்தில் இந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா நிஜமாவே தூங்காமல் கண்களை வீங்க வச்சு அந்த படத்தில் நடிச்சாரு. நிறைய பேர் இப்போ வரைக்கும் அது மேக்கப்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நம்ம ஸ்ரீகாந்த் அவர்கள். லிஸ்ட்டில் 7th பிளேஸில் இருக்கிறது ராஜமுருகன் டைரக்ஷனில் 2016 ரிலீஸ் ஆன ஜோக்கருங்கிற படம் தாங்க இருக்குது. இந்த படத்தில் குரு அவர் தான் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. ஹீரோயினா ரம்யா பாண்டியன் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சேன் ரோல்டன்ங்கிறவர் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 8.3 கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 6th பிளேஸில் இருக்க படத்தோட பேர் பிரபு சாலமன் டைரக்ஷனில் 2022 ரிலீஸ் ஆன செம்பிங்கிற படம் தாங்க இருக்குது. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 7.6 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஹீரோயினா நம்ம கோவிசரில் நடிச்சிருக்காங்க. சப்போர்ட்டிங் ரோலில் அஸ்வின் நடிச்சிருப்பாரு. ஸோ இன்னும் நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. தம்பி ராமையான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் அப்படிங்கிறத இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படம் அன்ரேட்டட் படமாக ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த படத்தில் நடிச்ச அஸ்வின் இதுக்கு முன்னாடி நடிச்ச படத்துக்கு பண்ண ப்ரொமோஷனில் பேசின பேச்சினாலேயே இந்த படத்தையும் நல்லா இருக்காதுன்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த படத்தை OTTயில் பார்த்துட்டு இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்காம மிஸ் பண்ணாமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. நம்ம லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்கிறது கமலஹாசன் டைரக்ஷன் 2000 ரிலீஸ் ஆன ஹேராம் படம் தாங்க இருக்குது. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 8 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ஷாருக் கான் அவர்கள் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்குமே ஒரு சர்ச்சையில் தான் இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் காந்தியை கொல்ற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ காந்தி எப்படி கொல்ற மாதிரி நீங்கள் படத்தில் வைக்கலான்னு சொல்லி ரிலீஸ் ஆன டயத்தில் பெரிய பிரச்சனை பண்ணாங்க. அந்த பிரச்சனைகளை தாண்டி படம் ரிலீஸ் ஆகியும் ஒரு சில தேட்டரில் மட்டுமே நல்லா போணுச்சு. ஸோ அதனாலே இந்த படம் அப்போ ஃப்ளாப்பாக இருந்துச்சு. ஆனால் இந்த படம் மட்டும் அப்போவே நல்லா ஓடி இருந்தது அப்படின்னா 1000 கோடியே நம்ம அப்பயே தட்டிட்டு போயிருக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் 4th பிளேஸில் இருக்க படத்தோட பேர் மகிழ் திருமணி டைரக்ஷனில் 2025 ரிலீஸ் ஆன விடாமுயற்சிங்கிற படம் தாங்க இருக்குது. இந்த படத்தில் அஜித் குமார் சார், த்ரிஷான் 2 பேருமே நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 6.2 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஆனால் நம்ம அர்ஜுன் அவர்கள் நடிச்சிருப்பாரு. மியூசிக் டைரக்டர் நம்ம அனிருத். ஸோ இந்த படம் ஃப்ளாப் ஆனதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அஜித் சார் இருக்கிற மாசுக்கு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாமான்னு தான் கேள்வி. ஏன்னா மாஸ் காத்துற ஒரு ஆளு டக்குன்னு மாசே இல்லாமல் ஒரு படத்தில் கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணதுனாலே இந்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன குட் பேட் அக்லி அதில் என்ன கதைன்னா பார்த்தா பெருசாக கதை இல்லை. அஜித் சார் கொடுத்த மாஸ் அந்த மாசை வச்சுனா அந்த படம் ஹிட் ஆனிச்சு. ஸோ இங்கேருந்தே நம்ம தமிழ் சினிமாவுக்கு அடி உழுவ ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஆக்டிங்க்கு தீனி போடுற மாதிரி ஒரு படம், கதைக்கு ஸ்க்ரீன் பிளேக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு படத்தை விட்டுட்டு அதே நடிகர் ஒரு மாசான ஒரு படம் நடிகராங்கிற பட்சத்தில் அதுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு பெரிய நடிகர் எப்படி இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் உள்ள ஒரு கதையை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறமாவது மாஸ் ஹீரோலாம் மாஸ் மட்டும்தான் பண்ணணும்னு நினைக்காம அப்பப்போ அவங்களோட ஆக்டிங் ஸ்கில்லை காட்டுற மாதிரியான ஒரு படமும் வேணும்னு சொல்லி கேளுங்க. 1000 கோடி அடிக்கலைனாலும் சாட்டிஸ்ஃபையான ஒரு படத்தை நம்மளால பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க டாப் 3 படங்களுக்கு வந்தாச்சு. இவர் எப்படா கம்பேக் கொடுப்பாரு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு இவர் எப்பயோ கம்பேக் கொடுத்தாருங்க. விக்ரம் குமார் டைரக்ஷனில் 2010 ரிலீஸ் ஆன 24ங்கிற படத்தை பற்றி தாங்க சொல்கிறேன். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 7.9 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ஆக்டர் நம்ம சூர்யா, ஹீரோயின் சமந்தா, வில்லன் ரோலும் சூர்யா அவர்கள் தான் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நம்ம AR ரஹ்மான் அவர்கள் தான். அவ்வளோ அழகாக மியூசிக்ஸ் இருக்கும். மியூசிக்கை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த படம் அப்போயே ஹிட் ஆயிருந்தது அப்படின்னா நம்ம தமிழ் சினிமாவுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு 1000 கோடி படமும் வந்திருக்கும். சூர்யாவும் கம்பேக் எப்பயோ கொடுத்துருந்துருப்பாரு. நம்ம லிஸ்ட்டில் 2வதாக இருக்கிற படத்தோட பேர்
இவரே நினச்சாலும் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ண முடியாதாங்கிற மாதிரி சுந்தர் சி அவங்களோட டைரக்ஷனில் 2003 ரிலீஸ் ஆன அன்பே சிவங்கிற படம் தாங்க இருக்குது. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 8.6 கொடுத்துருக்காங்க. வில்லனா நாசர் ப்ளே பண்ணியிருந்தாரு. ஹீரோவாக கமலஹாசன் சார் நடிச்சிருந்தாங்க. முக்கியமான ஒரு சப்போர்ட்டிங் ரோலில் மாதவன் இருந்தார். ஹீரோயினாக கிரண் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர் அவர்கள் தான் மியூசிக்கும் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் சரி நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னவங்க எல்லாமே இந்த மாதிரி படம் திரும்ப யாராலும் எடுக்க முடியுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எமோஷ்னலாகவும் சரி பர்சனலாகவும் சரி ரொம்பவும் சாட்டிஸ்ஃபையான ஒரு படம் தாங்க இந்த அன்பே சிவம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது அன்ரேட்டட் படம் சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கும். இந்த படம் செல்வராகவன் டைரக்ஷன்ல 2010 ரிலீஸ் ஆன 1001 படம் தாங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 8 விட்டுருக்காங்க. இந்த படத்துல கார்த்திக் அவரு தான் ஹீரோவா ப்ளே பண்ணியிருந்தாரு. ஹீரோயினா ஆண்ட்ரியா நடிச்சிருந்தாங்க. வில்லனா ரீமா சிங் நடிச்சிருந்தாங்க. முக்கியமான சப்போர்ட்டிங் ரோல்ல பார்த்திபன் நடிச்சிருந்தாரு. மியூசிக் டைரக்டர் நம்ம GV பிரகாஷ். அவரோட மியூசிக்லாம் எக்ஸ்ட்ரானரியா இருக்கும். இப்போ ரீசெண்டாக காந்தாரா பார்ட் 2 பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கதையை உங்களால் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் டேரக்டர்ஸை பார்த்து கேட்குறாங்க. இந்த 1001 ரிலீஸ் ஆகும் போதே நம்ம கொண்டாடிருந்தோம் அப்படின்னா இப்போ யாருமே தமிழ் சினிமாவை பார்த்து இந்த கேள்வியை கேட்டிருக்கவே மாட்டாங்க. படத்துக்கு பார்ட் 2க்கான ஃபர்ஸ்ட் லுக்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. தனுஷ் அவர்கள் ஹீரோவாக நடிக்கிறாரு. செல்வராகவன் அஃபிஷியலாகவே சொன்னார். ஆனால் இந்த படத்தோட பார்ட் 2 அந்த அஃபிஷியல் நியூஸுக்கு அப்புறம் வேறு எந்த நியூஸுமே வரல. உங்களில் எத்தனை பேர் 1001 2க்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோவில் எதுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹரிஹரன் சினிமா ஃபேக்ட்ரி.